ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே தினமும் கொஞ்சம் கிரேக்கம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கக்கூடிய கிரேக்க வார்த்தை எய்ரேனே. எய்ரேனே என்றால் சமாதானம் என்ற அர்த்தம். அதாவது சமாதானம் என்பது பிரச்சனைகளே இல்லாத நிலை அல்ல, சுற்றிலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் மனது அமர்ந்த தண்ணீரை போல அமைதியாக இருப்பது என்று அர்த்தம். அதாவது இயேசுவும் சீசர்களும் கலிலேய கடலில் பயணிக்கும் பொழுது பெருங்காற்று அடித்து கப்பல் மூழ்கிற சூழ்நிலையிலும் இயேசு அடித்தட்டில் போய் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். அந்த ஒரு நிம்மதியான நிலைமையை காண்பிக்கிறது. பாருங்க, ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாய் அவர் சொல்லுகிறார். அதனுடைய பின்பகுதியில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த லெந்து நாட்களில் கூட நமக்கு நிம்மதியும் சமாதானமும் உலக பொருளால், உலக ஆசீர்வாதங்களால் வருவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் மரணம்தான் அதை கொடுக்கிறது என்பதை நாம் இந்த நாட்களில் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சமாதானம் என்பது சுற்றிலும் பிரச்சனைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால் அந்த ரட்சிப்பின் அனுபவம் தேவனோடு கூட நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை பலப்படுத்தி அந்த சமாதான கர்த்தருடைய சமாதானத்தால் நம்முடைய வாழ்க்கை நிரம்பி காணப்படும். இன்றைக்கி நிம்மதியை தேடி யாரும் எங்கெங்கேயோ போகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தேவனுடைய சமாதானத்தை நமக்குள்ளாக கொடுக்கிறது. ஆகவே நாம் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக மற்றவர்களுக்கும் சமாதான தூதுவர்களாக கடந்து போக வேண்டும். பாருங்கள், இந்த நாட்களில் எத்தனையோ பணக்காரர்கள் எவ்வளோ செலவு செய்து அவர்கள் திருமண காரியங்களை நடத்தினாலும் அவர்கள் அந்த முகவுரையில், இன்டர்வியூவில் அவங்கெல்லாம் பேசும்போது சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கை முள் படுக்கை, அது மலர் படுக்கை அல்ல அப்படின்றதெல்லாம் எத்தனையோ பணக்காரர்கள் சொல்லுகிறார்கள். நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அவ்வளோ காசு பணம் இருந்தும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு சாதாரண ஒரு வாழ்க்கை இருந்தாலும் நம்ம மனதிற்குள்ளாக ஒரு தெய்வீக சமாதானம் நம்மை நிரப்பி இருக்கும். ஆகவே அதை நோக்கி ஓடுவோம், அதை காத்துக்கொள்வோம். இந்த சமாதானமே நம்மை இன்னும் அதிகமாக உற்சாகமாய் வாழ வைத்து ஓட வைக்கும், ஒரு சந்தோஷமுள்ள பிள்ளைகளாய் வாழ வைக்கும். ஆகவே இந்த நாளில் கூட நம்முடைய கிரேக்க வார்த்தையின் தியான வார்த்தை என்னவென்றால் எய்ரேனே. எய்ரேனே என்றால் சமாதானம். இந்த தேவ சமாதானம் இந்த நாளில் உங்கள் மேலே நிறைவாய் தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.